அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 285. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், அருள் கருதி அன்புடையராதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில். அருள் கருதி அன்புடையராதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். அருள் கருதி அன்புடையராதல் என்றால் அருளினை மனதிலே நிறுத்தி பிற உயிர்களிடத்திலே அன்புடையவர்கள் ஆதல் என்பது. பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் என்றால் அடுத்தவர் பொருளை களவாட நினைத்து அடுத்தவர் அசந்திருக்கின்ற நேரத்தினை பார்ப்பவர் இடத்திலே. இல் என்றால் இருக்காது. அதாவது அருளினை மனதிலே நிறுத்தி பிற உயிர்களிடத்திலே அன்புடையவர்கள் ஆதல் என்பது அடுத்தவர் பொருளை களவாட நினைத்து அடுத்தவர் அசந்திருக்கும் நேரத்தினை பார்ப்பவர் இடத்திலே இருக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளின் பெருமையை போற்றும் நோக்குடன் பாவேந்தர் பாரதிதாசன் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளின் பெருமையை புகழ்ந்து பாடியதை அறிகிறோம். பிறரது பொருளை அவர் அறியாத நேரத்திலே, அவர் அசந்திருக்கின்ற நேரத்திலே களவாட நினைக்கின்ற கயவர்களிடம் பிற உயிரினங்களின் மீது அருளோ அன்போ இருக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு பெருமை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. பிறரது பொருளை களவாட நினைக்காத, பேராசைகள் இல்லாத, பெரும் கோபம் கொள்ளாத, பிற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துகின்ற அருள் உள்ளம் கொண்டவர்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் என்கிற அருமையான கருத்தினை ஒரு நாயகன் இந்த வையகத்தில் உள்ள மக்களுக்கு எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அருமை மிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பிறரது பொருளின் மீது ஆசை கொள்ளுதல், பிற மனிதர்களிடத்திலும் பிற உயிரினங்களிடத்திலும் கோபம் கொண்டு அந்த உயிரினங்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு துன்பங்களை கொடுத்தல், பிறருக்கு சொந்தமான பொருளை களவாடுதல் ஆகிய இழி செயல்களை, பழிக்கத்தக்க நற்பண்புகள் தவறிய செயல்களை செய்பவர்கள், பேச தெரிந்த கொடிய மிருகங்களை ஒத்தவர்கள், பிற உயிர்களிடத்திலே பேர் அன்பும் நன்றி என்கிற அருங்குணமும் கருணை என்கிற அருள் உள்ளமும் கொண்டவர்கள், மனித வடிவிலே இங்கே வலம் வருகின்ற தெய்வத்தை ஒத்தவர்கள். இதில் கள்ள மனம் எனும் திருட்டு குணம் உள்ளவர்கள், கொடிய மிருகங்களை ஒத்தவர்கள், கள்ளமற்ற பிள்ளை மனம் கொண்டவர்கள், உயர்ந்த தெய்வத்தை ஒத்தவர்கள் என்று களவு செய்யாமையினுடைய, களவாடாமையினுடைய, கல்லாமையினுடைய அவசியத்தை மிக நேர்த்தியாக இந்த உலக மக்களுக்கு ஒரு நாயகன் எடுத்து உரைக்கின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1964 ஆண்டு வெளிவந்த ஆண்டவன் கட்டளை. கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இனிமையான இசையிலே டி.எம். சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மைக்குரிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, அருளினை மனதிலே நிறுத்தி பிற உயிர்களிடத்திலே அன்புடையவர்கள் ஆதல் என்பது அடுத்தவர் பொருளை களவாட நினைத்து அடுத்தவர் அசந்திருக்கின்ற நேரத்தினை பார்ப்பவர்களிடத்திலே இருக்காது என்கிற கல்லாமையினுடைய அவசியத்தை மிக நேர்த்தியாக இந்த உலக மக்களுக்கு உணர்த்துகின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் கல்லாமையை பின்பற்றி பிற உயிர்களிடத்திலே அன்புள்ளம் கொண்டு அருள் உள்ளம் கொண்டு வாழ்விலே சிறப்பையும் புகழையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 286. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.